நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னா, இவங்க ரிலீஸ் பண்ண வீரர்களுடைய லிஸ்ட்ல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுட். ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன். நீங்க தான் வந்து போன வருஷம் கப் அடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு டீம். அப்ப உங்ககிட்ட இருந்த முக்கியமான ரிசோர்ஸ்ல ஒரு ரிசோர்ஸ ஏன் நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க? அப்படிங்கிற கேள்வி எங்க வருது அப்படின்னா, மயங்க் அகர்வால். சோ இவங்களுடைய ரிலீஸ்ல கூடிய 2 வீரர்கள்ல எனக்கு ஒரு சின்ன உடன்பாடு இல்ல. ஒண்ணு வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன். இன்னொன்னு மயங்க் அகர்வால். மயங்க் அகர்வால பொறுத்தவரைக்கும் ஒரு மிடில் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன். பேஸ் பிரைஸ் ஒரு 1 crore வந்துட்டு அவருடைய பிரைஸ். அந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த மாரி ஒரு வீரர இதுக்கு முன்னாடி நெறைய பிரான்சைஸிஸ் ஆடி இருக்காரு. முக்கியமா பஞ்சாப்ல இவரும் கேஎல் ராகுலோட ஓப்பனிங் சூப்பரா இருந்துருக்கு. ஒரு பேக்கப் ஓப்பனரா அட்லீஸ்ட் இவர வச்சுக்கலாம். மிடில் ஆர்டர்ல தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு நீங்க இந்த சீசன்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 2025 பொறுத்தவரைக்கும் ஆர்சிபிக்கு அடிச்ச ஒரு நல்ல நாக் அப்படின்னு பல வீரர்கள் நீங்க சொன்னாலுமே கூட 2025 சீசனை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வாலுடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஆடிய இந்த ஒரு 4 மேட்சஸ்ல 148 ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்திருக்காரு இந்த சீசன்ல அவர். அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு எக்ஸ்போசிவா ஆடி கொடுத்திருந்திருக்காருங்கும் போது அவரை ஏன் ரிலீஸ் பண்ணணும்ன்ற கேள்வி எனக்கு ஒன்று இருக்குது.